12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 2 1 மார்க் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ அடுத்தடுத்து 4 உறுப்புகள் தொடர்ந்து ஐயோட மதிப்பு கொடுத்தா அதனுடைய வேல்யூ 0, கூட்டினா 0, அதனால் சப்டிவிஷன் 1. ரெண்டாவது, 2 உறுப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் 2 உறுப்பு இருக்குது, அதனால் ஆன்சரும் என்னன்னா 2 வரணும். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சரில் 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். எது? சப்டிவிஷன் 1, அதான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின், இதில் முக்கோணத்தின் பரப்பளவுன்னா நமக்கு தெரியும், 1/2 BH அப்படின்னு வரும். 1/2 இருக்கணும், அதனால் சப்டிவிஷன் 1 தான் ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு. இதில் இணை கலப்பெண் கேட்டிருக்காங்க, அதாவது ஆப்போசிட்டாக மாற்றணும். 3 உறுப்பு, 3 நம்பர், 1 I -2 மூணுத்தையும் குறியாக மாற்றினா -1 -I +2ன்னு வரும். அது எங்கே கீழே இருக்குதுன்னு பாருங்கள். -I மட்டும் இல்லை, எல்லாமே +Iயாக இருக்கிறதுனால -Iயை +Iயாக வச்சுப்போம். மீதி இருக்கிற 2 நம்பரையும் குறியாக மாற்றிடுவோம். -1/I +2, அதுதான் ஆன்சர், சப்டிவிஷன் 2. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5ல் 5வது கணக்கு சப்டிவிஷன் 5. √3 + 1 அடுக்கு பார்த்தீங்கன்னா 3, 2, கீழையும் அடுக்கு 2, 2 2 2 தடவை வந்திருக்கு, ஆன்சரும் 2, அடுக்கும் 2, 2 2 தடவை வந்திருக்கு, விடையும் 2 தான். சப்டிவிஷன் 3 தான் ஆன்சர். அடுத்தது 6வது கணக்கு. 6வது கணக்கில் பூஜ்ஜியமற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூஜ்ஜியமற்ற அப்படின்னா பூஜ்ஜியம் இல்லாத வேற ஒரு நம்பர் சொல்லுங்கள். பூஜ்ஜியத்துக்கு அடுத்த நம்பர் 1ன்னு சொல்லலாம். ஆனால் 1க்கும் 0த்துக்கும் நடுப்புற இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அதுதான் 1/2. சப்டிவிஷன் 1 தான் ஆன்சர். அடுத்தது 7வது கணக்கு. இதில் மீப்பெரு மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. மீப்பெரு மதிப்புனா இருக்கிறதுலே மிகப்பெரிய மதிப்பு. முதல் இதில் பார்த்தா -2, மூணாவதுலேயும் -2 கழிச்சோம்னா சின்ன நம்பர் ஆகிடும். ஆனால் 4வதுல பார்த்தீங்கன்னா √5 + 2, அதுதான் இருக்கிறதுலே பெரிய எண். அதனால் மீப்பெரு மதிப்புங்கிறப்ப அதை தான் எழுதணும். சப்டிவிஷன் 4 தான் ஆன்சர். அடுத்தது இந்த 8வது கணக்கு இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன திருத்தம். மீப்பெரு மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க 8வது கணக்கில். ஆனால் ஆக்சுவலாக அங்கே மீச்சிறு மதிப்பு தான் இருக்கணும். 8வது கணக்கில் மீச்சிறு மதிப்புன்னு இருந்தால் நமக்கு இருக்கிறதுலே மிக சிறிய எண் எது? சிறிய மதிப்புடைய இது 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களே, அதில் மிக சிறியது எது அப்படின்னா 1 தான் மிக சிறிய எண். அதனால் அதுக்கு விடை சப்டிவிஷன் 1, ஆன்சர் 1. ஏன்னா மீச்சிறு மதிப்பு, மிக சிறிய மதிப்பு எதுவோ அதை தான் அதுக்கு எடுத்து எழுதணும். 8வது கணக்கை கொஞ்சம் திருத்தம் பார்த்துங்க ஜாக்கிரதையாக. அடுத்தது 9வது கணக்கு. 1 + Z/1 + Z பார். இசட்டில் தானே முடியுது, இசட்டில் முடிஞ்சுதா அதோட மதிப்பு இசட். இதே திருப்பி எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 1ல் முடியும், அப்போ அதோட விடை 1. எதில் முடியுதோ அதுதான் ஆன்சர். இசட்டில் முடிஞ்சிருக்கிறதுனால இசட்டு தான் ஆன்சர். அடுத்தது 10வது கணக்கில் 1 + 2Iன்னு இருக்குது. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 4துலேயுமே இருக்குது. எடுத்தோடனே 3 வரணும் அப்படின்னா முதல் இதில் தான் இருக்குது. 3/2 - 2I. சப்டிவிஷன் 1 தான் ஆன்சர் 10வது கணக்கு. அடுத்தது 11ல் Z1, Z2, Z3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3 மதிப்பை கூட்டினா என்ன வரும்? 1 2 3, மூணுத்தையும் கூட்டினா 6. இன்னொன்றில் 12 கொடுத்துருக்காங்க. 12ல் 6 வகுத்தோம்னா என்ன வரும்? 12/6 2. அப்போ நமக்கு விடை என்னன்னா 2 தான். 11வது கணக்குக்கு சப்டிவிஷன் 2. அடுத்தது 12. இதில் Z + 1/Zன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இசட்டையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். மிச்சம் என்ன இருக்கும்? 1. சப்டிவிஷன் 2 1, அதுதான் 12வது கணக்குக்கு விடை. அடுத்தது 13. Z1 + Z2 + Z3 = 0 கொடுத்துட்டு Z1², Z2², Z3² இதனுடைய கூடுதல் மதிப்பு கேட்டிருக்காங்க.
Z1 Z2 Z3 கூட்டினாலே ஜீரோங்கிறப்ப அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலும் என்ன வரப்போகுது அப்படின்னா அப்பையும் ஜீரோ தான் வரும். அதனால் 13வது கணக்குக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான். ரொம்ப அடுத்தது Z-1/Z+1 14வது கணக்கு. இதில் முடியுது 1ல் முடியுது இல்லையா, அப்போ ஆன்சர் 1 தான். ஏற்கனவே ஒரு கணக்கு வந்து இசட்டில் முடிஞ்சுது, அதனால் அது இசட்டுன்னு ஆன்சர் போட்டோம். இங்கே 1ல் முடிகிறதுனால 1 தான் ஆன்சர். அடுத்தது 15வது கணக்கு. 15வது கணக்கில் இசட் கலப்பெண் இருக்குது, நேமப்பாதை. கலப்பெண் அப்படின்னாலே அதில் வந்து கலப்பெண்ணில் தான் நமக்கு முதல்ல ஐங்கிற ஒரு உறுப்பு வந்தது. ஐன்னா கற்பனைன்னு பேர். அதனால் கற்பனைன்னு வார்த்தை இருக்குது இல்லையா, அதுதான் கரெக்ட். சப்டிவிஷன் 2 கற்பனைன்னு இருக்குல்ல, அதுதான் ஆன்சர். அடுத்ததாக 16 3/-1 + i. இதில் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல மேலே, அந்த 3 வந்து ஆன்சரில் இருக்கணும். இந்த 3ங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா சப்டிவிஷன் 3ல் இருக்குது. என்ன -3π/4. அப்போ அதுதான் அதுக்கு ஆன்சர். 16க்கு சப்டிவிஷன் 3 -3π/4 அதான் ஆன்சர். அடுத்தது 17. இதில் சைன் ப்ளஸ் ஐ காசுன்னு இருக்குது. நமக்கு காஸ் ப்ளஸ் ஐ சைன் தான் வரணும். அப்போ ஐ காசுக்கு பக்கத்தில் இருக்க ஐயை வெளியில் எடுத்தால் i/50ன்னு வரும். i/50ஓட மதிப்பு மைனஸில் வரும். அதனால் -110 தான் இதுக்கு விடை. 18. இதில் x + iy கணக்கில் கொடுத்துருக்காங்க. விடையிலையும் அதே x + iy, எக்ஸும் ஒய்யும் வரணும். சப்டிவிஷன் 3ல் இருக்குல்ல, x² + y², அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 19. a, b என்பது, அதாவது a, bயோட மதிப்பு a, b ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. a, b ஈக்குவல், a, b ஈக்குவல்னா ஏயும் பியும் ஈக்குவல், அதாவது 1, 1 அதான். அடுத்தது 20ல் பவரை பார்த்தீங்கன்னா, அடுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேலேயும் கீழே வந்து 4ங்கிற நம்பரும் இருக்கும். 2/4 அடித்தா 1/2. 1/2ங்கிறது எதுக்கு வருதுன்னா சப்டிவிஷன் 4 π/2ன்னு இருக்குல்ல, அதான் ஆன்சர். அடுத்தது 21ல் x² + x + 1 = 0ல் +1 அந்தாண்ட கொண்டு போயிடும். x² + x = -1, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 22. இதில் காஸ் தீட்டா + ஐ சைன் தீட்டாவோட 4 மதிப்புகளோட பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. முதல் கணக்கில் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல்னா 0 வரும். அதே இதை பெருக்குனா நமக்கு 4 மதிப்பை பெருக்குனா என்ன வரும்னா 1 வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 22க்கு ஆன்சர் 1. சப்டிவிஷன் 3ல் இருக்கக்கூடிய ஆன்சர் 1. அடுத்தது 23. 23ல் இந்த அணிக்கு ஈக்குவல் டு 3k, 3 இருக்கு இல்லையா, ஆன்சர்லேயும் 3 இருக்கணும். அணியில் நடுப்புற மைனஸ் இருக்கிறதுனால -3ன்னு எதில் இருக்குன்னா சப்டிவிஷன் 4க்கு தான் இருக்குது. சப்டிவிஷன் 4க்கு தான் நமக்கு -√3i அப்படின்னு இருக்குது, அதுதான் ஆன்சர். அடுத்தது 24. √3 விட்டுடுங்க. 1/1 1 1 2 2π வரணும், 2 வரணும், 2π/3. முதல் இது சப்டிவிஷன் 1 இருக்குல்ல, அதுதான் கரெக்டு. அடுத்தது கடைசியாக 25. இதில் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள்லாம் விட்டுடுங்க. மீதி இருக்கிற நம்பர் என்னன்னா 1 1 1 தான். அதனால் இதனுடைய விடையும் 1 தான். அவ்வளோதான். இருக்கிற கணக்கை திருப்பி நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு எளிதாக புரியும். தேர்வில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே.